நான் தான் உங்கள் சிவு வர்ஷு. எங்கள் அப்பா அம்மா காமிக்கிற பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சாமி வணக்கம் ஐயா. என்னங்க நீங்க உங்களை பார்த்தாலே கையெழுத்து கும்பிடும் போல இருக்கு, நீங்க என்ன பார்த்து கும்பிடுறீங்க? நாங்க தான் வந்து சிவு வருஷோட அபிஷியலோட இது. நான் ஜெயா, அவர் முருகன். இன்னைக்கு என்னன்னா, எங்களுக்கு வந்து நாங்கள் லாங் வீடியோ போடலான்னு இருக்கோம். எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. உங்களோட சப்போர்ட்ல தான் வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். 10K வரப்போறோம். இனிமேல் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. லாங் விளாக் போடலான்னு சொல்லிட்டு இருக்கோம். சப்போர்ட் பண்றவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண போறவங்களுக்கும் நீங்க எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணாதான், உங்களோட சப்போர்ட்ல தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இனியும் உங்களோட தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் கொடுங்க. இன்னைக்கு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ரொட்டீன் லைஃப் பார்க்கலான்னு இருக்கோம். சண்டேவோட ரொட்டீன் லைஃப் என்னன்னு ஒரு லாங் விளாக் போடுறோம். பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் எந்திரிச்சிங்களா? நாங்க எல்லாம் இப்பதான் எழுந்திருச்சோம். லேட்டா தான் எழுந்திருச்சிருக்கோம். எங்களோட டீ சாப்பிடல. நீங்க டீ சாப்பிட்டீங்களா? ஆமா, டீ இனிமேல் தான் டீ வைக்கணும். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை போய் புரட்டாசி மாசம் இது பண்ணுங்க. கறி எடுங்க, கறி எடுத்தாங்க, மீன் எடுத்தாங்க, நேரமே செய்யுங்க, சாப்பிடுங்க. எங்க வீட்டுல சாப்பிடறதுக்கு 1 மணி ஆயிருங்க. ஆமா, சண்டேனா எல்லாமே லேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். தூங்கி எழுந்திரிக்கவும் லேட்டு தான், சாப்பிடவும் லேட்டு தான். சாப்பிடலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடறதுக்கு 3 மணி ஆயிருங்க. வடிவேல் காமெடி மாதிரி இருந்தா காலையில் ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அப்ப மத்தியானம் சாப்பாடு 4:30 மணிக்கு. ராத்திரி விடிஞ்சிருங்க. ஞாயிற்றுக்கிழமையான நேரத்துல எழுந்திரிச்சா நேரத்துல சாப்பாடு, லேட்டா வந்தா லேட்டா தான் சாப்பாடு. சண்டே ஒரே சாப்பாடு மட்டும்தான். வேலைக்கு போற நேரம் மட்டும் தான் 3 நேரம் சாப்பாடு கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை கிடைக்க மாட்டாங்க. நீங்களே நேரத்துல அப்படி சாப்பிடுங்க. என்ன கொடுக்காம இருக்காங்க, செஞ்சுட்டு தானே இருக்கேன். புரியல. நீங்க நேரத்துல எழுந்திரிச்சு வந்தீங்கன்னா, நேரத்துல காலையில டிஃபன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா காலையில டிஃபன் டான் ரெடி ஆகுதா? மதியம் லஞ்சுக்கு கறி எடுத்து வந்தீங்கன்னா கறி ரெடி ஆகுதா? அப்படி நீங்க எடுத்து வந்து கொடுத்துட்டு சாப்பிட வேணும்னு சொன்னா செஞ்சுட்டு தான் இருக்கோம். நாங்க மட்டும் சும்மா இருக்கோம். நைட் ஷிஃப்ட் முடிச்சோம். நாங்க தூங்க மாட்டோம். 1 நேரம் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு காலையில நீங்க வேணும்னு எழுந்திரிச்சு வந்தீங்கன்னா தானே எழுந்திரிச்சு சாப்பிட கொடுக்க முடியும். எப்ப கறி எடுத்து வருங்களோ அப்பதான் மதியான சாப்பாடு ரெடி ஆகும். நேரத்துல எடுத்துட்டு வந்து கொடுங்க, நேரத்துல செய்வோம். இன்னைக்கு என்ன செய்யலாம்? புரியல. இன்னைக்கு என்ன செய்யலாம்? நீங்க வீட்டு சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. முதல்ல டீயை வைங்க, அப்புறம் வந்து அதெல்லாம் பண்ணலாம். நல்ல கருத்து. அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே, நியாயமான கேள்வி. ஐயா, டீ சாப்பிடலாம், அதுக்கு வந்து சிக்கன் எடுத்து வரலாம். ஃபர்ஸ்ட் நீங்க போய் பிரியாணி செய்யலாம். பால் வாங்கிட்டு வாங்க. புரட்டாசி மாசம் என்ன சிக்கனா? புரட்டாசி மாசங்க. அது பிரச்சனை இல்லை. ஆமா, புரட்டாசியாவது எதுவா வெள்ளிக்கிழமையாவது. பட்டாசிங்கிறது வந்து வாயில தான் இங்க சொல்றது. ஆமா. பட்டாசியெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. சாமி கோயிலுக்கு போனோம்னா குளிச்சுட்டு போனா முடிஞ்சிச்சுன்னு சொல்ற ஃபேமிலி இந்த ஃபேமிலி. அதெல்லாம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கு நன்றி. நாங்க ஏதாவது நிறைய குறை ஏதாவது வீடியோல இருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, மாத்திக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 10K சப்ஸ்கிரைபர் இருக்கு. இது வந்து 10K சப்ஸ்கிரைப் வரும். அதுல வந்து செலிப்ரேட் பண்றோம். அது ஒரு வீடியோ போக அது எல்லாரும் மறக்காம பாருங்க. யா, என்ன பண்றீங்க? இஞ்சி பூண்டு உரிச்சிட்டு இருக்கேன். இஞ்சி பூண்டு உரிக்கிறீங்களா? எதுக்கு? பிரியாணி. நீங்களே பிரியாணி வேணும்னு சொன்னீங்கல்ல, அதான் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு உரிச்சிட்டு அடுத்து பிரியாணி தான். சரி, இதுக்கு மேலதான் சமைக்கணும். மணி எத்தனை? மணி 12:30 போகுது. எத்தனை மணிக்கு சாப்பிட கொடுக்க பிளானு? 2 மணிக்கு ரெடி ஆயிடும். எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு சாப்பிடலாம். ஒரு 2 மணி செஞ்சிருவீங்களா? 2 மணிக்கு ரெடி ஆயிடும். சரி 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 சரி. இது பிரியாணி சொல்லி பக்கத்துல கீரை கட்டு வச்சிருக்கீங்க. எது? கீரை இல்ல, அது புதினா மல்லித்தலை. அது இல்லாம பிரியாணியே கிடையாது. அப்படியா? ஆமா. ஓ ஓ, பிரியாணி டேஸ்ட் செய்வீங்களா? பிரியாணி ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்வேன். டேஸ்டா இல்லையா நீங்க தான் சாப்பிட்டுதான் நீங்க தான் சொல்லணும். ஒரு நாள் பெருமையா சொன்னதே கிடையாது. ஒரு நாளாவது என் பொண்டாட்டி பிரியாணி செஞ்சிருக்காளே நல்லா இருக்குன்னு ஒரு நாள் சொல்லிருப்பீங்களா? ஒரு நாள் பிரியாணி நல்லா செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிருப்பீங்களா? நல்லா இருந்தாலும் சொல்லிருப்போம்ல. நல்லா சைலண்டா போறோம்னா அதுல வந்து ஏதோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப என் கையில தான் சாப்பிட்டாகணும். யாரும் வச்சுக்கோங்க. புரியல. எதுவா இருந்தாலும் என் கையில தான் சாப்பிட்டாகணும். சாப்பிட்டானு தலையெழுத்து. தலையெழுத்து இல்ல, தலையெழுத்து மாத்த முடியுமா? அது என்ன பண்ண முடியாது? அது உங்க தலையெழுத்து. அது மாத்த முடியாது. தலையெழுத்து மாத்த முடியுமா? மாத்த முடியாதுல்ல. ஆமா. அப்ப 2 மணிக்கு கொடுத்துருவீங்க. 2 மணிக்கு சாப்பிடலாம். அப்படியா? ஓ ஓ ஓ, சரி. இப்போ நான் வந்து எங்கள் அம்மா வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். என்னம்மா செஞ்சிட்ருக்க?
பிரியாணி செய்யறேன். என்ன பிரியாணி? பிரியாணி பிரியாணின்னு சொல்லிட்டே இருக்கீங்கல்ல. பாருங்க, சில்லி பிரியாணி. என்ன இன்னும் செய்ய ஆரம்பிக்கல, இதுக்கு மேலதான் செய்ய இப்பதான் செய்யறாங்க. பாருங்க, எல்லாம் எல்லாமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. இனிமேல் தான் செய்யணும். இங்க நம்ம செய்யற ஸ்டைல் கொஞ்சம் சொல்லுங்க. இதனாலதான் என்ன கொஞ்சம் எல்லாம் போட்டு என்ன டைம் பண்ணி கைடுறா, என்ன இங்க கைடுறா மட்டும் தான் இருக்கு. காமெடி இல்ல சிரிப்பு வரல. அது சொன்னா நம்ம சிரிச்சிடணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. பட்டாட்டு வந்து ஏலக்காய். நிறைய ரெசிபி இருக்கா? ஆமா, பிரியாணி நான் பிரியாணி செய்யறதை எடுத்துட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எண்ணெய் வைக்கணும். ஃபர்ஸ்ட் எண்ணெய் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். சரிங்க, நீங்க தெரியாது. ஆமா, இந்த தாய் வந்து நமக்கு நன்றாக வதக்க வேண்டுமா? நன்றாக வதக்க வேண்டும். அது பிரியாணி பெருசாக போடணும். சில்லி சின்ன வெட்டி போடச்சுல, சில்லி இல்லாமல் சால் வந்து சாப்பிட மாட்டீங்க. சில்லி வெட்டி போட்டாச்சு. அது வந்து பிரியாணிக்கு எல்லாம் வாங்கிட்டு இருக்கு. சொல்லுது எனவே எனக்கு போட்டு விட பிரியாணி நல்லா இருக்குமா? ஏதோ எனக்கு தெரிஞ்சது. அப்பா கேட்கவே நீங்க கேட்காத. ஒன்ன மாதிரி இல்ல, அப்படியே கேட்டேன். அப்புறம் நீ செய்ய வேண்டியதானே? பாருங்க, வெங்காயம் வந்து ரொம்ப வேலை ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து பிரியாணி கொஞ்சம் அழைச்சி போட்டா பிரியாணி கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு வந்து பாக்கி கம்மா வேலை செய்யும்போது ஒருத்தர் சொன்னாங்க, கொஞ்சம் சின்ன வெங்காயம் டேஸ்ட் சின்ன வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணா பிரியாணி நல்லா இருக்கும். அதை பத்தி இப்போ புதினா அழித்தலை இதுலேயே போட்டு மாற்றி போட்டால் தக்காளி தர மாதிரி வரும். பிரியாணி செஞ்சா தக்காளி ஒண்ணா இருக்கும். தக்காளி நீங்கள் சாப்பிட காசு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு காசு கொடுக்கணும், எனக்கு அவசியம் இல்லை, நம்ம தாராளமா சாப்பிடுவோம். பிரியாணி சாப்பிட சொன்னீங்கன்னா எப்பயுமே வந்து தக்காளி சாப்பிடணும், அங்கே தான் சாப்பிட்டாங்க. பிரியாணி சாப்பிட்டு சளிச்சு போச்சு. வேகம் போயிட்டு கேண்டீன்ல அவ்வளோ 50 ரூபா பிரியாணி. மிளகாத்தூள், இல்லைங்க படம் கொஞ்சம் பாக்கி பிரியாணி வேணும். ஏதோ தயாரி பிரியாணி சாப்பிட்டு சிக்கன் சிக்கனாக போகணும். தயிர் குடிச்சோம். நம்ம இது வந்து 1 kg அவ்வளோதான். வெங்காயம் கிண்ட வேண்டும். பிரியாணி எல்லாம் சொன்ன மாதிரி ஏன் ஆமாம் நல்லா இருக்கு. ஆமாம் யார் இந்த மூஞ்சி? இந்த மூஞ்சி நல்லா வர சொல்லு. ஏன் நான் செய்யறது எப்பயுமே பாராட்டு சாதம் வச்சு மட்டும் தான். ஏன் நான் 2 பீஸ் சேர்த்து போடுறேன் சார். அவங்களுக்காக ஒரு பீஸ் கம்மி, உனக்கு 2 பீஸ் சரியா? அதுக்கு பிடிச்சிட்டா சில்லியா? பிரியாணி ரெடி. ஓ, எங்க பிரியாணிங்க? பிரியாணி சாப்பிடும்போது தான் காட்டுறேன். சரி, சீக்கிரம் சில்லி பிடிச்சி சாப்பிடலாம், சரியா? ஓகே. எங்கள் அம்மா திருட்டுத்தனமாக சில்லி பொரிச்சிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. பொரிச்சோம்னா சன்ன மாதிரி சொல்லிட்டு பார்த்தியா? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டேன். உப்பு இருக்கா காரம் இருக்கா நான் சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். சரிங்களா? இனிப்பு இருக்கா? பாத்தீங்களா? இனிப்பு இனிப்பு உப்பு காரம் எல்லாமே இருக்கான்னு பாக்கணும். சொல்லு சொல்லு. நம்ம நான் டேஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். இப்போ உள்ளு என்னென்ன பண்றாங்க? நான் டேஸ்ட் பார்த்தாதானே உப்பு இல்லை காரம் ஒரு சொல்லுவீங்களா? சிக்கன் வந்து சிக்கனுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த அளவுக்கு ஒரு இதாகி போச்சு. பார்க்குறேன் எவ்வளோ இருக்கு. ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேன் சில்லிக்கு மட்டும். எவ்வளோ இருக்கு நான் பார்ப்பேன், பார்த்ததுக்கப்புறம் உனக்கு இருக்கு. இது எவ்வளோ, இது இருக்குது எவ்வளோ? சரியான நேக்கு மாணிக்கு சாப்பிட்டா டேஸ்ட் பண்ணுடா. ஃபுல்லாக பொரிச்சிட்டு எடுத்துட்டு வரேன். உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு பார்க்காம நீ பாப்ப நீ பாப்ப. இது யாரு? எதை எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? எட்டி பார்த்துட்டு இருக்காரு திருப்பி தரமா. திருட்டு முடிச்சிட்டு இருக்காரு மனுஷன். சாப்பாடெல்லாம் ரெடி, கரெக்டா சாப்பிடலாம். எத்தனை மணிக்கு? மணி 2ன்னு சொன்னா 2 மணிக்கு ஆயிடுச்சுல்ல. வந்து டைம் பாருங்க. 2 இல்லையானு 2 மணிக்கு தான் நாங்க சொன்ன மாதிரி இருக்கும்.
நம்ம எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன், சாப்பிட போறோம். வாங்க பிரியாணி சாப்பிடலாம். வந்தா மட்டும் போட்டுருவியா? வந்தா எல்லாத்துக்கும் ஆளுக்கு கொஞ்சம் பகிர்ந்து சாப்பிட போறோம், அவ்வளவுதான். என்னப்பா பண்ணிட்டு இருக்க? சாப்பிடலாம். எல்லாம் போட்டு வச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அவங்க வேலை அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க, சாப்பிட வர மாட்டீங்க. எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க, நான் சாப்பிட்டேன். ரிவ்யூ சொல்லுங்க. இங்க பாருங்க, யாரும் திட்டுறாங்க. பிரியாணி எப்படி இருக்கு? சாப்பிட்டாச்சு. என்னம்மா ஒரே படுத்துட்டீங்க? அவ்வளவுதான், சாப்பிட்டோம். சாப்பிட்டு அப்படியே படுக்க வேண்டியதான். இன்னைக்கு சண்டே ஃப்ரீ லீவ். இன்னைக்கு ஒரே ரெஸ்ட். ஆமா, நாலு ஃபுல்லா வேலை பார்த்துட்டு வாரம் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட். ரெஸ்ட் சரி இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இதுக்கு மேல அப்படியே தூங்க வேண்டியதா. சரி. ஆமா, தூங்கிட்டு எழுந்திரிச்சிட்டு டீ குடிச்சிட்டு திருப்பி படுத்துங்க வேண்டியதான். ஆமா, இன்னைக்கு அவ்வளவுதான். காலையில எழுந்திருச்சு அப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு எப்பயும் போல ஓட வேண்டியதுதான். அவ்வளவுதான். ஓடுங்க, ஓடுங்க. இதுதான்டா மனுஷ ஓடுங்க, வாழ்க்கை. ஓடுங்க. மனுஷ வாழ்க்கை ஒரு நட்டம். இது ரொம்ப தத்துவம் உனக்கு. சரி சரிங்க. சரி நண்பர்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். பாய். இன்னைக்கு ஈவினிங் என்ன பண்றோம்னு போடுறோம், அதையும் பாருங்க. பாய்.